ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த பிரியான்ற பொண்ணை வந்து நம்முடைய ஜானகிக்கு எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க எல்லோரும் வந்து ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பிரியாவை வந்து ரொம்பவுமே வந்து பாராட்டி பேசுகிறாங்க. அதே சமயம் வந்து நம்முடைய கார்த்திகோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பிரியா மேலே தான் அங்கே வந்து போகுது. நம்முடைய கௌதம் சார் பார்த்துக்கிட்டே வந்து இருக்காரு. இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து கவனிக்காத நம்முடைய பிரியா வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து உற்று நோக்கி நம்மளுடைய கார்த்திக் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்காருங்க. அதுபோக நம்ம இலக்கிய வந்து ஸ்கூலில் வந்து பசங்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பசங்கள்லாம் எந்த பிரச்சனையும் வந்து பண்ணுறதுலக்கா எல்லாருமே வந்து சகஜமாக வந்து பழகிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம பசங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த நல்ல மனசுக்கு நீ வந்து மென்மேலும் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா என்ன கார்த்தி கல்யாணத்துக்கு இரண்டாம் கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் மதத்துக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாண பொருத்தம் வந்து பொருந்தி வந்துடும் சொன்னார் ஜோசியர். இப்பயே வந்து பொருந்தி வந்துடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் வேறு கம்மனை இருக்குன்னா வந்து சும்மா தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் நம்மளுடைய பிரியா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகையும் அந்த பிரியாவும் வந்து ஒரு பையனை வந்து காப்பாற்றினாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து நம்முடைய கார்த்திக் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் போனால் வந்து சாமி கும்பிட்றது இது எல்லாமே வந்து நம்ம கார்த்திக் வந்து அந்த பொண்ணு சொன்னதை வந்து கேட்டதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த பொண்ணு வந்து நினச்சி பார்க்குறாங்க இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுபோக இவர்கிட்ட எப்படி வந்து நம்ம பேசுகிறது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பிரியா வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா ஏமா உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வீட்டோட அட்ரஸை வந்து நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து வாங்கிடுறாங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு சம்மந்தம் பேசுகிறதுக்காக தாங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி கௌதம் இலக்கிய எல்லாரும் சேர்ந்து இந்த அஞ்சலிக்கையிலேருந்து வந்து டிவோர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்முடைய கார்த்திகாக வந்து இந்த பொண்ணை வந்து பேசி வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்து அந்த டிவோர்ஸான கையோட வந்து கல்யாணம் வந்து முடிக்க போகிறாங்க. வேறு பேர் எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதுவரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசி அவங்களுடைய ஒரு நட்பாக வந்து ஏற்பட்டு அது ஒரு காதலாக வந்து ஏற்பட்டு கடைசியில் ஒரு கல்யாண ஸ்டேஜில் வந்து முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் வந்து மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அஞ்சலி இந்த பைரவியால் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய கௌதம் இலக்கிய வந்து சமாளித்து அதெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்கி தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.